9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால ஐயாவுக்கு இனி வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா, நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. கிட்டத்தட்ட 138 நாட்கள் சனி வக்ரமா இருக்க போறாரு. ஸோ அந்த வக்ர காலத்துல இவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குதா அப்படிங்கிறது சொல்லுங்க ஐயா. சனி பகவானுடைய வக்ரம். அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப சனி பகவானுடைய வக்ரம், அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி முடியுது. இது சனி வக்ர காலங்கள், 138 நாட்கள். இந்த 138 நாட்களும் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். துலாமுக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா துலாம் ராசியிலேயே உச்சமாகக்கூடிய கிரகம். அப்போ துலாம் சுக்கிரனுடைய ஆதிக்கம். அப்ப அந்த சுக்கிரனும் சனியும் நட்பானவர்கள். அப்ப அந்த துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல இப்போ அந்த சனி பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லது தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. எப்படி எந்த வழியில நல்லது செய்யறாரு அப்படின்னா, 6ஆம் இடம் என்பது என்ன? எதிர்ப்பு, எதிரிகள், கடன். அப்ப பாத்தீங்கன்னா இது முதல் துலாம் ராசிக்காரங்களுக்கு குறையும். எப்படி குறையும் அப்படின்னா, அந்த சனி பகவான் இந்த 6ஆம் இடம் என்பது எதிரிகள் இல்லையா? அப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு யார் யார் எதிரிகளாக இருக்கிறாங்களோ, யார் யார் தடையை கொடுக்கிறாங்களோ அவங்கனால அதை செய்ய முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்திடுவார். அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வலு இருக்காது. இப்ப தொழிலுக்கு எடுக்கும்னு நினைப்பாங்க, முடியாது. குடும்பத்துக்கு எடுக்கும்னு நினைப்பாங்க, முடியாது. அப்ப இவங்களுடைய வளர்ச்சியை கெடுக்கும்னு நினைப்பாங்க, இது எல்லாமே முடியாது. அப்ப இந்த சனி பகவான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதை செய்யறதுக்குண்டான அந்த சக்தியை, அந்த வலுவை குறைச்சிருவார். அப்ப துலாம் ராசிக்காரங்களும் புதுசா எதிரியை அவங்களால தேடிக்கூடாது. அப்ப அவங்களுக்கு வரக்கூடிய எதிரிகள், ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா தர்மம், நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர். அப்போ பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய எதிரிகளை கண்டிப்பா அந்த பலனை செய்யாமல் தடுப்பார். போதுங்களா? அது போக பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல கடன். அப்போ பாத்தீங்கன்னா இந்த கடனை ஏதாவது ரூபத்துல இவங்களுக்கு கொடுத்த கடன் இல்லை இவங்களுக்கு வர வேண்டிய தொகை கண்டிப்பாக சேரும். அது போக பாத்தீங்கன்னா இவங்க ஏதாவது லோன் போட்டு ஒரு பிசினஸ் பெருசு பண்ணணும், ஏதாவது வீடு கட்டணும், இது மாதிரி செய்யணும்னு நினைச்சாலும் செய்யலாம். இப்ப அந்த சனி பகவான் வக்ரமாகிறார். அப்ப அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இப்ப நேரா அவங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த சனி பகவான் கொஞ்சம் திரும்புறார், கொஞ்சம் கீழே குமிஞ்சு மாற அப்படியே திரும்புறாரு. அப்ப அவருடைய பார்வை கொஞ்சம் மாறுது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் இந்த காலகட்டத்தில் வக்ரம் அடையும் போது துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலையோ, அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையிலையோ, இப்போ ஒரு ப்ரமோஷன் கேட்பாங்க, ஒரு சம்பள உயர்வு கேட்பாங்க, இல்லை இடத்த மாறி போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் அவங்களுக்கு அட்வைஸா இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள். சடார்படார்னு ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை இப்ப உடனே செஞ்சிடக்கூடாது. அப்ப கொஞ்சம் நிதானத்தை கையாள்வது அப்படிங்கிறது இந்த பீரியட்ல மஸ்ட். அது போக பாத்தீங்கன்னா இப்ப அந்த சனி பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை அந்த குருவே பார்க்கிறாரு. அப்ப இந்த மாதிரி சமயத்துல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்பத்துல இந்த ஒற்றுமைகள் நல்லா இருக்கும். அது போக ஒவ்வொருத்தர் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, அப்ப அது பிரேக் ஆயிருக்கும். அப்ப அந்த இப்ப பாத்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகள் உருவாகும். அப்ப அது போக பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானால இவங்களுக்கு
நல்லது நடக்கக்கூடிய அளவுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அப்ப நல்லது நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இவங்க நடு ரோட்ல போன ஆக்சிடென்ட் ஆகாம இருக்குமா? இருக்கும். ஆனா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை உணர்ந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம ஒருத்தர் பார்க்க போறோம், ஒரு தொழிலை பத்தி பேச போறோம், இந்த மாதிரி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்ல விஷயங்கள். இது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் வக்கர கதியிலிருந்து அந்த கும்பத்துக்கே வந்துடுறாரு அப்படின்னா இல்லை, அந்த மீனத்திலே இருந்து கும்பத்தை நோக்கி செயல்படுறாரு. அப்ப அந்த கும்பத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்கிறாங்க. அந்த ராகு பகவானுக்கு குரு பார்வை இல்லை. ஆனா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானுக்கு குரு பார்வை இருக்குது. அப்ப அந்த ராகு பகவான் கண்டிப்பாக இந்த சனியும் அந்த 5ஆம் இடத்தை நோக்கி பயணம் செய்யறாரு, அந்த 5ஆம் இடத்துக்கு வர்றதில்லை. அப்ப இந்த மாதிரி சமயத்துல இடுப்புக்கு கீழே அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் பார்ட்ஸ், முழங்கால், இந்த பாதம், இதுல எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப அந்த பிரச்சனைகள் வந்தாலும் வந்து அது தீர்வதற்குண்டான வழிவகைகளையும் கண்டிப்பாக காட்டிடும். ஏன்னா குரு பகவான் அந்த சனி பகவான் பார்க்கிறாரு இல்லையா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் அவங்களுக்கு தீரும். அது போக வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இடமாற்றங்கள், இப்ப நான் வந்து கடந்த காலத்துல விசா கிடைக்காம வெளிநாடு போகாம இருந்தேன். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் மாறோன்ட்டு இருந்தேன், மாற முடியல. இப்ப இந்த பீரியட்ல இடமாற்றம் நடக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்கு போய் நான் வேலை செய்யணும், ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த தடங்கலாயிட்டே இருந்தது, அது இந்த பீரியட்ல நடக்கும். சிறப்பு. இந்த காலகட்டத்தில் இந்த திருமண வாய்ப்பு, இப்போ திருமணம் ஆகாம வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வரன் கிடைக்குமா? அதே மாதிரி திருமணம் ஆனவங்களோட கருத்து வேறுபாடுல கம்மியாகுமா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாண்ட அந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல தான் இருந்தார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 10ஆம் இடத்தில் உச்சபலம் குரு பகவான். அதே சமயத்துல சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்கரம் ஆயிட்டாரு. அப்ப அந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இப்ப இந்த பொண்ணு மாப்பிள்ளை செட் ஆகும். ஆனா இருந்தாலும் இப்போ மாப்பிள்ளையே இருக்கிறாரு, அந்த பொண்ணு பார்த்தோம், பொண்ணு நல்லா இருக்குது, அந்த பொண்ணு கொஞ்சம் பேக்ரவுண்ட் நல்லா இருந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ ஏதோ ஒரு குறை சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சைடோட மாப்பிள்ளை பரவாயில்ல, ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாரு, இன்னொரு டிகிரி முடிச்சிருந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது கம்பெனியில் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காரு வச்சுக்கோங்களேன், சம்பளம் ஒரு 40,000 தான் வாங்குறாரு, இன்னும் 10-20,000 சம்பளம் சேர்த்து வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி ஏதாவது ஒரு குறைகளை சொல்லக்கூடிய காலகட்டமாக இந்த பீரியட் இருக்கும். அப்போ வந்து இப்போ நம்ம எதுக்கால ஒருத்தர் வர்றாங்க, அவங்களுக்கு வந்து 8 விஷயங்கள் நல்லா இருக்குது, 2 விஷயங்கள் நல்லா இல்லை. அப்ப அந்த 8 விஷயங்கள் நல்லா இருக்கிறத நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். சிறப்புங்கய்யா. அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த கருத்து வேறுபாடு கம்மியாகுமா? அந்த கருத்து வேறுபாடு இந்த குருவுடைய பார்வையால் கண்டிப்பாக அந்த கருத்து வேறுபாடுகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லை. ஆரோக்கிய விஷயம் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியம் தான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடுப்புக்கு கீழே அந்த முட்டிங்கள், அந்த பாதங்கள், இந்த ஃபோல்டு பண்ணக்கூடிய இடம், இந்த பிரைவேட் பார்ட்ஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், வந்தாலும் கண்டிப்பாக தீரும். காரணம் என்ன அப்படின்னா அந்த வக்கரமான சனி பகவான குரு பகவான் பார்க்கறாங்க, இதனால தீரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க இந்த பீரியட்ல இடம் வாங்கலாமா? வாங்கலாம். வீடு கட்டலாமா? கட்டலாம். அதே சமயத்துல இவங்களுக்கு அப்ப அந்த 6ஆம் இடம் சனி வக்கரமானதுனால வண்டி வாகனங்கள் எல்லாமே பழுதடையும். அப்ப அந்த பழுதடைந்தாலும் அதை கொடுத்துட்டு புதுசா வண்டி வாங்குங்கிற எண்ணங்கள் உருவாகும், அந்த வண்டியும் வாங்குவாங்க, அதன் மூலியமாக கடனும் படுவாங்க. அப்ப அந்த கடன் பட்டாலும் சுபவிரய செலவுகள் தான். அப்படி கடன் பட்டாலும் அந்த கடனையும் கட்டிடுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சோம், ஒருத்தருக்கு இப்போ கடன் கொடுத்திருந்தாலும் அந்த கடனை வசூல் பண்றதுக்கு இவங்க முயற்சியில் பண்ணலாம், ஆனா கிடைக்கும். இது மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இவங்க கடன் இந்த பீரியட்ல பட்டாலும் ஒரு தொழிலுக்கோசரம் கடனே வாங்குறாங்க, ஒரு லோனே வாங்குறாங்க, அப்ப அந்த கடன் பட்டு அந்த கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. சிறப்புங்க. இந்த துளாராசி நேயர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? துளாராசி நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒருத்தரை நம்பி இவங்கனால இந்த காரியம் ஆகும் அப்படின்னு செஞ்சிடக்கூடாது. சடார்னு ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை செயல்படுத்தக்கூடாது. இப்போ
அப்படி செயல்படுத்தும் போதோ இவங்களுக்கு சில பிரச்சனைகள் உருவாகும். ஏன்னா சனி வக்ரம் இல்லைங்களா? அப்ப இந்த வக்ர காலத்துல கொஞ்சம் நிதானமாக தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போவதுதான் உத்தமம். சிறப்பு. ஆனா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே சமயத்துல என்கிட்ட ஆஸ்திரேலியால இருந்து என்னுடைய ஃப்ரெண்டு இந்த 3 வருஷ காலமாகவே நம்மகிட்ட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு வீடு வாங்கினாங்க, வீடு கட்டினாங்க. அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள பலவிதமான சோதனைகள், பலவிதமான குழப்பங்கள், குடும்ப ரீதியாகவும் பிரச்சனை, இந்த வீடு கட்டுறதுலையும் பிரச்சனை. இது எல்லாமே நான் பார்த்து சொல்லி அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அதையும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா அந்த மாற்றம் லைட்டா வந்துட்டு இருக்குதுங்க. இன்னுமே வந்தா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இது இந்த வீடியோவும் அவங்க பார்ப்பாங்க. கண்டிப்பா அவங்களும் நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாங்க. நன்றி. ரொம்ப நன்றி மணிகண்டன். நன்றி.